அண்மை செய்தி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தச்சூர் பகுதியில் அதிகாரிகள் துணையுடன் ஆற்று மணல் கொள்ளை நடப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். நீர்வளத்துறை அதிகாரிகள் துணையுடன் மலை போல் குவிக்கப்பட்ட மணலை டிராக்டர் லாரிகளில் அள்ளிச் செல்வதாக புகார் எழுந்திருக்கிறது. 500 யூனிட் மணலை ஆற்றின் அருகே குவித்துவிட்டு இரவு நேரங்களில் டிராக்டர் லாரிகளில் மணல் அள்ளுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதிகாரிகளுடன் துணையுடன் இந்த ஆற்று மணல் கொள்ளை நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அசோக் இணைகிறார். வணக்கம் அசோக், இந்த விவகாரம் தொடர்பான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மாலதி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தச்சூர் பகுதியில் செய்யாற்று படுகையில் கடந்த ஒரு வாரமாக இரவு நேரங்களில் ஆற்று மணல் அள்ளப்பட்டு வருவதாக புகார் வந்துள்ளனர். மேலும் தினந்தோறும் சுமார் 500 யூனிட் மணல்களை மணல் மாஃபியாக்கள் ஆற்றின் அருகே உள்ள இடத்தில் குவிக்கப்பட்டு பின்னர் இரவு நேரங்களில் டிராக்டர் மற்றும் டிப்பர் லாரி மூலம் திருடி செல்வது வழக்கமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக செய்யாற்று படுகையில் குவிக்கப்பட்ட மணலை மணல் மாஃபியாக்கள் லாரி மற்றும் டிராக்டரில் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. ஆற்று மணல் மலை போல் குவிக்கப்பட்டு வைத்துள்ளது. இது சம்பந்தமாக பொதுமக்கள் புகாரின் பேரில் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் இன்று ஆரணி அருகே தச்சூர் ஆற்றுப்படுகையில் மணல் குவிகளை ஏலவிடும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை அதிகாரிகள் காலதாமதமாக வந்தனர். அதனால் மணல் மாஃபியாக்கள் நேரடியாக குவிக்கப்பட்ட மணல்கள் ஏலம் விடுவதற்கு முன்பே டிராக்டரில் அள்ளி சென்றும் நேரடியாக ஆற்றில் சென்று மணலை டிராக்டரில் கொள்ளையடித்தும் கொண்டு வந்தனர். பின் காலதாமதமாக வந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் ஒரு வரிசையில் டிராக்டர்களை வரிசையாக நிற்க வைத்தனர். மறுபுறத்தில் மாற்று வழியில் டிராக்டர் மூலம் மணல் கொள்ளை அதிகாரிகள் துணையுடன் நடைபெற்று வந்தது. உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் அகதீஸ்வரன் நீர்வளத்துறை அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஏற்பட்டார். வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் எந்த விதத்தில் நீங்கள் ஏலம் விடுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதன் பிறகு இருவருக்கும் சற்று வாக்குவாதம் ஏற்பட்ட பின்பு சமரசம் செய்யப்பட்டது. அந்த இடத்துக்கு காவல்துறையினர் விரைந்தனர். பின்பு அகத்தீஸ்வரன் வட்டாட்சியர் அவர்கள் ஏலம் விடுமாறு கூறிவிட்டு அது பகுதியில் சென்று விட்டார். நாம் வட்டாட்சியரிடம் கேட்டதற்கு இது மணல் ஆற்றிலிருந்து கொள்ளையடிக்க வந்துப்பட்ட மணலை எப்படி ஏல விட முடியும் என்று கேட்டதற்கு அதுக்கு நீர்வள அதிகாரி மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாலதி, திருவண்ணாமலை தச்சூர் அருகே அதிகாரிகளின் துணையுடன் நடைபெற்று வரும் ஆற்று மணல் கொள்ளை தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி அசோக்.